அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே 9. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு நட்ஸ் அண்ட் டேட்ஸ் தான் வச்சிருக்கேன். லஞ்ச் வந்து சாம்பார் ரைஸும், அப்புறம் சிக்கன் 65 வச்சிருந்தேன். என் சின்ன பையனுக்கும் இந்த சாப்பாடே கொஞ்சமா தேத்தி விட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து 2 சப்பாத்தி, கார சட்னி வந்து ஒரு 15 கிராம் கிட்ட எடுத்திருந்தேன். அப்புறம் சிக்கன் 65 வந்து 30 கிராம் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி, டேட்ஸ், அப்புறம் லெமன் ஜூஸ், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா அந்த சோயா சங்க்ஸ் சீஸ் பால் தான் வச்சிருந்தாங்க. அப்புறமா கேக் ஆர்டர்ஸ்க்காக சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு தான் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், செக் பண்ணி. தராஃபி ப்ரேயருக்கு முன்னாடி சரி துணிலாம் இருந்துச்சு. சரி மடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பெரியாச்சு எப்போதும் எடுத்து கீழ தான் போடுவான். அன்னைக்கு எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருந்தான். அவருக்கு என்கரேஜ் பண்ணவும் அது இன்னும் ஹேப்பியா அவர் எல்லாமே பண்ணிட்டே இருந்தாரு. அன்னைக்கு நைட் வந்து ஒரு 1 1/2 மஞ்சா பொங்கலும், கார சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு ரொம்பவே கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துட்டேன். அன்னைக்கு அந்த அளவுக்கு பசியும் எனக்கு இல்ல. எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கோம். கண்டிப்பா தண்ணி நெறையா குடிங்க. அப்பதான் வந்து பாடி டீஹைட்ரேஷன் ஆகாது. அப்புறம் வயிறுலாம் புண்ணாகாம கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.